Good evening student. Today I am going to discuss about the computer application chapter 4 chapter 4 லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த சாப்டர் 4லேருந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்டர் 4 இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸரில் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பி. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பியில் பார்த்திங்கன்னா டோட்டலி 6 ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனை கண்டினியூட்டி பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டர்லையும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லெசனோடைய எண்டில் இருக்கும் நம்ம. ஸோ இந்த லெசனோடைய எண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப எல்லாமே ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஆல் பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். PHP is an open source. PHP is a case sensitive. PHP is a simplicity program language. PHP is a efficiency program language. PHP is a platform independent program language. PHP is a security program language. PHP is a flexibility program language. PHP is a real time access monitoring programming language அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோட இம்பார்ட்டன்ட் திங்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நல்லா நோட் பண்ணிக்கணும். அந்த பிஹெச் அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்து நம்மளுக்கு 1 மார்க் கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கிளாஸரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெசனுடைய பேக் சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸரி ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம் அல்லது இன்சைட் 2 மார்க் கொஷின் கேட்க முடியும். ஸோ இந்த கிளாஸரியில் ஃபஸ்ட்டு கால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஹெச்பி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். பிஹெச்பி அப்ரிவேட்டட் ஆஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம். பிஹெச்பி அப்படின்னா அதனுடைய அப்ரிவேஷன் ஃபார்ம் ஆஃப் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இட் இஸ் எ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். URL நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா URL டிஃபைன் URL ஆர் வாட் இஸ் அ URL அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூ கேன் ஆஸ்கிங் த கொஷின் ஃபார் 2 மார்க் கொஷின் ஆர் யூ கேன் சிம்ப்ளி ஆஸ்க் த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு கேட்கலாம் அல்லது அதனுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் URL. ஸோ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். URL மீன்ஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். த அட்ரஸஸ் ஆஃப் ஸ்பெசிஃபை வெப் பேஜ் ஆர் ஃபைல் ஆன் த இன்டர்நெட். இது எங்கே அவைலபிலிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்நெட்டில் இருக்கும். அந்த நம்ம URL அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுளில் நம்ம சர்ச் பண்ணும்போது HTTP அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் அந்த URL அப்படின்னு சொல்லுவோம். HTTP மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம் அல்லது ஒரு 2 மார்க் கொஷினில் 2 or 3 வந்து எங்களுக்கு என்ன பண்ணி பார்க்கலாம் ஜாயின் பண்ணி கொடுத்து ஒரு 3 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ HTTP மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். HTTP இஸ் த அண்டர்லையிங் ப்ரோட்டோகால் யூஸ்டு பை த வேர்ல்ட் வைட் வெப். இந்த HTTP அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேர்ல்ட் வைட் வெப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். And this protocol defines how messages are formatted, transmitted, and what the actions web servers and browsers should take response to various commands அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 கிளாஸரியில் இருக்கக்கூடிய 3யும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். PHP, URL, HTTP. PHP அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். URL is a resource locator அப்படின்னு சொல்லலாம். resource locator and then uniform resource locator. HTTP எப்படி சொல்லலாம் அப்படின்னா hypertext transfer protocol அப்படின்னு சொல்லலாம். ஓகே நவ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா another one கொடுத்துருக்காங்க வெப் சர்வர் அப்படின்னா என்ன சார், வாட் இஸ் அ வெப் சர்வர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெப் சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ சாஃப்ட்வேர். மெயின்லி வெப் சர்வர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சாஃப்ட்வேர் அண்ட் can view some information. என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் இஸ் அ சாஃப்ட்வேர் தட் யூஸ் HTTP. இந்த வெப் சர்வர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HTTP யூஸ் பண்ணுவாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்
to serve files that form web pages to users அப்படின்னு சொல்கிறாங்க. web pages to users. வெப் ப்ரௌசர் அப்படிங்கிறது அடுத்தது சொல்கிறாங்க. வெப் ப்ரௌசர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வெப் சர்வர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுதுங்களா? வெப் சர்வர் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கூகுள், யாகு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸ். நார்மலி நம்மளுக்கு தெரிஞ்சது அப்பார்ட் ஃப்ரம் கூகுள், யாகு காட்டிலும் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சர்வர்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறோம். வெப் ப்ரௌசர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் commonly referred to as browser அப்படின்னு சொல்கிறோம். commonly referred to as a browser is a software application அப்படின்னு சொல்கிறோம். is என்னன்னு பார்த்தீங்கன்னா one of the software application accessing information on the world wide web. accessing the information on the world wide web. each individual web page, ஒவ்வொரு individual web pageலையும் இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். பேஜில் இருக்கும் image and video is identified by the distant URL. இந்த வெப் ப்ரௌசர் தான் என்னன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய URL ஐடென்டிஃபை பண்ணும். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் எந்த பேஜிலேருந்து வருது, எங்கேருந்து வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. enabling browsers to retrieve and display them the server device. பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வர் டிவைஸ்லேருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணி எனக்கு கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. Server. A server is a computer or a device that provides functionality. என்னுடைய server is a computer அப்படின்னு சொல்கிறோம். Server is a computer or a device that provides functionality. A device that provides functionality for other programs. Device called client அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னுடைய ப்ரோக்ராம்லேருந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு நெட்லேருந்து ஒரு கொஷினை ரிட்ரைவ் பண்ணி சொல்கிறேன் அல்லது அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்போ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வராக இருக்கும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன்னா என்னது, நான் கிளைண்ட்டு. யாருக்கு நான் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன்னா அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெக்வஸ்ட் யாருக்கு கொடுப்பேன், எதில் போய் சர்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கூகுள். ஸோ கூகுள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சர்வர் மாதிரி. ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் கால்டு த கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைண்ட் சர்வர் மாடல். A single overall computation is distributed across multi-process or device அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸ் ஆர் டிவைசஸ். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் நடக்கும், நிறையா ஒர்க்கு நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்கிறாங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் பேக் 1 மார்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அப்படியே நோட் பண்ணுறேன். அதான் நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பி ஆப்ஷன். வாட் டஸ் PHP stands for hypertext preprocessor. What does, second question, what does PHP files have a default file extension? C option .php அப்படின்னு சொல்கிறாங்க. Third option, a PHP script should start with and end with dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். Now fourth one பார்த்தீங்கன்னா which of the following must be installed on your computer so as to run PHP script. Run PHP script. You can use in the Apache. Now fifth one, we can use dash to command a single line அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஆன்சர் இஸ் a C ஆப்ஷன். ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய புக் பேக்கு. ஓகே, நான் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். நான் அதுக்கு அடுத்தல 6th 1 மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? which of the following PHP statement will store 41 in a variable num அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் a D ஆப்ஷன். Now 7th one, what will be the output of the following PHP code? இங்கே கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ PHP கோடில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1B ஆப்ஷன் 1+2. Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th one அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு அடுத்தது 8th ஒன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம்.
which of the following PHP statement will output hello world on the screen? Hello world on the screen பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு A option answer. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 9th one பார்த்தீங்கன்னா which statement will output $x on the screen அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா A ஆப்ஷன் எக்கோ ஸ்லாஷ் $x அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 10th ஒன்னுக்கான ஆன்சர். Which of the below symbols in a new line character அப்படின்னு சொல்கிறாங்க /n. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா B ஆப்ஷன் /n. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே சில கொஷின்ஸ் புக்கில் ஆன்சர் இருக்குது, சில கொஷின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டனில் எழுதி தான் படிச்சுக்கணும். ஸோ ஆன்சர் பேஜ் நம்பர் இருக்கிற கொஷினுக்கு நான் பேஜ் நம்பர் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லாத நீங்கள் கைடு அல்லது நோட்டில் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கில் வாட் இஸ் த வெப் சர்வர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 88 இருக்குது, கண்டுபிடிச்சிக்கணும். பேஜ் நம்பர் மட்டும்தான் சொல்லுவேன். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் கொஷின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், பேஜ் நம்பர் 86. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா give a few example of web browsers. ஃபிஃப்த் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 89 இருக்குது, பேஜ் நம்பர் 89. நான் அடுத்தது வாட் இஸ் URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், அது பார்த்துக்கோங்க. இஸ் PHP a case sensitive language? Yes. 8th கொஷின் பாருங்கள் how do you declare a variable in PHP, பேஜ் நம்பர் 91. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th கொஷின் how do declare a variables in PHP அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 91 இருக்குது. define client server architecture, பேஜ் நம்பர் 86. define client server architecture எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 86 இருக்குது. define web browser, பேஜ் நம்பர் 96 இருக்குது, பேஜ் நம்பர் 96. ஓகே, நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. 3 மார்க் கொஷின்ஸில் ஒரு 3 கொஷினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் write the future of server side scripting language. write the future of server side scripting language, page number 86, page number 86. then fourth question பாருங்க in how many ways you can embed PHP code in a HTML page, page number 90, page number 90. write a short notes on PHP operator, page number 93ல இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது என்ன சார் மற்ற கொஷின்லாம் நோட் பண்ணி கொடுக்கலையே அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் நம்ம கைடோ அல்லது வேறு ஏதாவது நோட்ஸ் பார்த்து தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இருக்கிறது மட்டும் புக்கில் இருக்கக்கூடியது மட்டும் நோட் பண்ணி கொடுக்குறேன். ஆஃப்டர் ஐ கேன் கிவ் அந்த நோட்ஸ். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த client side and server side scripting language, discuss in detail about website வெப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஷின் இருக்குது புக்கில் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன், பேஜ் நம்பர் 88. தேர்ட் கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 88ல் இருக்குது. நான் அதுக்கடுத்து டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் PHP டேட்டா டைப்ஸ், பேஜ் நம்பர் 91. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். எக்ஸ்பிளைன் த ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP வித் எக்ஸாம்பிள், 93. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே தரவாக கிளியராக இருக்கணும். ஒவ்வொரு லெசனுக்குமே புக் பேக் எல்லாமே கிளியராக இருந்தால் தான் பண்ண முடியும் அண்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ரிகார்டிங் எதுவும் புரியல, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகலை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கக்கூடிய லெசன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த லெசன் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த லெசன் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் த ஃபாலோயிங் வெப் டெக்னாலஜி டீட்டெயில்ஸ். ஃபைண்ட் அவுட் த following web technology details from famous websites using free web tools. அதனுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. for similar web.com or http
pup.db.com அப்படிங்கிற வெப்சைட்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்கலாம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டீட்டெயில்ஸ், என்னென்ன ப்ரோக்ராமிங் டீட்டெயில்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நான் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் கண்ட்ரி டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம உங்களுடைய ஸ்டூடெண்டோடைய ஓன் ஸ்டடி டீட்டெயிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெசன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா chapter 5 PHP functions and array அப்படின்னு சொல்கிறோம். PHP functions and array. சரி சார், இப்போ நம்ம PHP அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். chapter 5 நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ chapter 5 ஓகே. நம்ம 4th chapter introduction to hypertext preprocessor அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய அடுத்த chapter 5ல் PHP functions அப்படின்னு சொல்கிறோம். PHP functions. ஸோ இந்த PHP functions and array அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். PHP அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஃபெமிலியர் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் யூ மீன் பை ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலி எங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது பண்டிகை விசேஷம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். இங்கே நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ஆர் இன் கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சார், என்ன ஃபங்க்ஷன்னா என்ன ப்ராசஸ் நடக்கும், என்ன ஒர்க்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபங்க்ஷன் எ ஸ்மால் ஆஃப் ஆப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன், சப்ட்ராக்ஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஆட், மல்டிப்ளே, டிவைட் ஆர் டிஸ்பிளே த வேல்யூஸ் ஆர் கால்குலேட் த வேல்யூஸ், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ஸோ அது நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம இங்கே நம்மளுடைய PHPயில் எப்படி கொடுக்கலாம், PHPயில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே எதில் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அரே அப்படின்னா? what do you mean by array அப்படின்னு பார்த்திங்கன்னா, array is a collection of data as stored in the single வேரியபிள் ஆர் சிங்கிள் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை தான் இங்கே அரே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ அரே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார் சிம்பிளி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இஸ் அ ஒன் அரே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபைவ் 6 7 8 இதுக்கு பொசிஷன் வேல்யூ 0 1 2 3. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அரேவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரேஸ் இருக்குது. இது வந்து நம்ம வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம். எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட் a = 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் நம்ம எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்? ஒரு லிமிட்டடான வேல்யூ தான், அல்லது ஒரு சர்டைன் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ மட்டும், ஒரு லேக், க்ரோர் அப்படிங்கிறப்போ ஒரு மில்லியன் பில்லியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோங்கிறப்போ இந்த மாதிரியான டிக்ளரேஷன் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அரே கான்செப்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெரி லார்ஜ் வேல்யூ ஆர் வெரி எனாமரஸ் வேல்யூ நான் கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறப்போ அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனால தான் இங்கே நம்ம PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லெசனுடைய பிகினிங்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன் எதுக்காக சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணோம் அப்படின்னா இன்சைட் ஆஃப் த லெசனில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ண முடியும். அதனால தான் இந்த ஒவ்வொரு லெசன்லேயே இருக்கக்கூடிய இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP, நம்மளுடைய PHPயில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இந்த ஆஃப்டர் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் த லெசனில். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP. To know the types of functions in PHP. To know the types of functions in
PHP. To know the basic of array. சரி, ஃபங்க்ஷனில் என்ன சார் டைப் இருக்கா? எஸ், டெஃபினெட்லி. ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷனை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. சம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் டு நோ பேசிக் அரே. அரேனா என்னன்னு பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டு நோ த டைப்ஸ் ஆஃப் அரே இன் PHP. டு நோ த டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இன் PHP. அரே எல்லாம் என்னென்ன அரே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறாங்க. PHP ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே. PHP ஃபங்க்ஷன்ஸ் அண்டு அரே அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் ஆஃப் டைட்டில் அண்ட் தென் லெசனுடைய டாபிக் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நவ் PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே. நவ் இன் PHP சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். PHP அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? இட் இஸ் அ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். Functions and array concepts very important to solve the many complex problems. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் அண்ட் அரே கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் த மினி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன் ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இன் ரியல் வேர்ல்டு, என்னுடைய ரியல் வேர்ல்டில் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த PHP ஃபங்க்ஷன்ஸ் அண்டு அரே கான்செப்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நான் ஆஃப்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ யூ நோ ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ இந்த டூ யூ நோ வாட் வி ஆர் கிவிங் இன்ஃபர்மேஷன். PHP has over 700 functions built in that perform different tasks. அப்பா அப்போ பார்த்துக்கோங்க, PHPயில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you ask in the 1 mark questions, in how many types of functions availability in PHP. PHP has over 700 functions built in that perform different tasks. Built-in functions are functions that exists in PHP installation package. நான் PHP பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு டூ யூ நோ. ஸோ உங்களுக்கு இன்சைடில் இந்த 1 mark கொஷின்ஸ் கேட்கலாம். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அரவுண்ட் ரியல் டைம் லைஃபோட கம்பேரிஷன் பண்ணி ஃபங்க்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PHP இன் ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP. ஓகே, இந்த PHPயில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம முன்ன சொன்னோம், சிம்பிள் ஆஃப் கால்குலேஷன், பார், ஆட், சப்ட்ராக்ட், ப்ராசஸ், இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்ல முடியும். இன் PHP ரிலேட்டடாக ப்ராசஸில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in most of the programming language, a block of statement in a program that perform specific operations like insert, execute, delete, calculate, etc. So program that perform specific operations, என்னுடைய some specific of operation availability-ஆக இருக்குது. ஸோ அந்த specific of operations என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, insert, execute, delete, calculate, etc. This are known as functions. Apart from இதிலேருந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. insert, delete, execute, replace, display, calculate, இது எல்லாமே ஃபங்க்ஷன் தான் சொல்ல முடியும். சரிங்களா? A function is a type of subroutine or procedure அப்படின்னு சொல்கிறாங்க. procedure in a program. A function is a type of subroutine or procedure in a program அப்படின்னு சொல்கிறாங்க. or procedure in a program. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, a function will be executed by a call to the function and the function returns any data type
values or null values called function. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய execute by call to a function, executed by a call to the function, and the function returns any data type values or null values. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு data type values or null values to called function in the part of respective program. The part of respective program அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது. என்ன 2 மார்க் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபங்க்ஷன், அதிலேருந்தே உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷின் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் புக் இன்சைடில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. எ ஃபங்க்ஷன் வில் கால், இங்கேருந்து இந்த எண்டு வரல இன்சைட் 2 மார்க் ஆர் புக் பேக் கொஷினில் செகண்ட் 2 மார்க் கொஷினாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக் பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சம் டெஃபினிஷன் ஆர் சம் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி டிவைடட் இன் டூ. அப்போ ஃபங்க்ஷனை பற்றி பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணோம். இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி டிவைடட் into 3 types. ஃபங்க்ஷன் எத்தனை டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க? இன் 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், ஃப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3 நேம் இருக்குது பாருங்கள். ஃப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், சிஸ்டம், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அண்ட் parameterized function அப்படின்னு சொல்கிறாங்க. parameterized function. பட் நம்மளுக்கு என்ன எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு 2 நேம் இருக்குது. ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதே ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இன்னும் another one நேம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அது 1 மார்க்கில் டெஸ்ட் பண்ணி அதை கேட்பாங்க. ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. now after in 3 type of function நம்ம இப்போ elaborate with definition, with syntax, with example program ஓட நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். are you understand? புரியுதா? ஏதாவது புரியாமல் இருக்கா? புரியல அப்படின்னா கேட்டுக்கோங்க. now first one is a user defined function. user defined function. what is a user? யார் யூசர்னு சொல்லுவோம்? இப்போ நம்ம யார் நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோமோ அவங்க யாருன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்மாக யூடிஎஃப் அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதுதான் அங்கே ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. யூடிஎஃப் அப்படின்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இன் பிஹெச்பி gives privilege to user to write their own specific operation inside of existing program module. என்ன சார் இது? பார்த்தீங்கன்னா யூசர் டு ரைட் their own specific code, யூசர் டு ரைட் their own specific function. இப்போது நம்ம சிஸ்டமில் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனாக யூசராக ரிட்டர்ன் பண்ணக்கூடியது தான் இங்கே சொல்கிறாங்க. அதுதான் யூசர் டு ரைட் their own specific operations inside of existing program module. inside of existing programming ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்கும், ஆனால் இருந்தாலும் யூசர் அதை என்ன பண்ணுறாங்க? inside of existing program module கிரியேட் பண்ணுறாங்க. Two important steps programmer has to create a user defined function are. user defined function நான் கிரியேட் பண்ணும்போது 2 important steps. இது ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். 2 important steps for user defined function அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2 important function for user defined function. ஸோ அது என்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் நோட் பண்ணிக்கோங்க. 2 important steps. the user defined functionல programmer has create a user defined function are. so first one is a function declaration. function declaration அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறது? how we can declare the function.
if you ask in a 2-mark question, how we can declare a function or define user defined function, give an example அப்படின்னு சொல்லிட்டு 2-mark 3-mark questionல கேட்கலாம். அல்லது even though if you ask இந்த 5-mark நான் முன்னே சொன்னேன், இந்த மூணையும் சேர்த்து ஒரு 5-mark question கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, are you understand? A user defined function declaration user defined function declare பண்ணும்போது begins with the keyword as function. ஒரு 1-mark question கேட்கலாம் இது. So ஒரு 1-mark question. The user or a user defined function declaration begins with a dash அப்படின்னு சொல்லலாம். keyword function or இந்த function அப்படிங்கக்கூடிய keyword யூஸ் பண்ணோம். User can write any custom logic inside the function block அப்படின்னு சொல்றாங்க. User can write any custom logic inside. the inside of function குள்ள or function block குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கஸ்டம் நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம். யூசருக்கு தேவையான ப்ராசஸாக எழுதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. now இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, I can giving as a one syntax. if you ask இந்த syntax 2-mark questionல கேட்கலாம். 5th 2-mark book back உடைய 5th 2-mark question. write the syntax about function user defined function அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகே, the syntaxல பார்த்தீங்க அப்படின்னா function name இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய keyword நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, user defined functionல என்னுடைய keyword function name. நான் என்ன function create பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கான நேம், then open bracket close bracket. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா curly brace அப்படின்னு சொல்லுவோம். இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா curly brace, open curly brace. custom logic code to be executed. now close curly braces கொடுத்தாச்சு. சரிங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம்பிள் கொடுக்குற ஸ்ட்ரெயிட்டாகவே another one ப்ராசஸ் போயிட்டாங்க. 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் அடுத்த ஒரு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் காலிங் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் காலிங். what do you mean by function calling? ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ கிரியேட் பண்ணுறதா நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இங்கே காலிங்னு என்ன சொல்கிறாங்க, வேர் இட் அண்ட் காலிங், யாரை கால் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் கால் பண்ணுறோம். ஒன்ஸ் a function is defined it is excluded by a function call. by இது எப்படி பார்த்தீங்கன்னா once a function is defined it is excluded by a function call அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். the programmer has to give a function call inside the respective program. the programmer has to give a function call inside the respective program. இதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் ப்ராசஸில் இருக்கும். ஸோ அதாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் நேம், தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செமிகாலன் வைக்கல அப்படின்னாலுமே அந்த சின்டாக்ஸ் என்ன தான் தப்பு தான், அதுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பார்த்துக்கணும். now after one எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் PHP. இது நம்ம சிம்பிள் வருது PHPயோட ஸ்டார்டிங்கில் PHP. ஃபங்க்ஷன் நேம் என்னது, இன்சர்ட் MSG அப்படிங்கிறது மெசேஜ், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். எக்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட். நான் ஸ்டூடெண்ட் டீடைல் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். ஸ்டூடெண்ட் டீடைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இன்சர்ட் மெசேஜ் இங்கே தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலிங் பண்ணியிருக்கோம். யார் இப்போ கால் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறோம். இதே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டோம். திரும்ப இங்கே டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கே ஒவ்வொன்றா வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அகைன் என்ன பண்ணுவோம், இந்த கோடு மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இன்சர்ட் மெசேஜ் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம், இது ஃபங்க்ஷன் நேம் தானே. ஸோ இதுதானே ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் பண்ணுறாங்க. அதுதான் அங்கே சொல்கிறாங்க கால் த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ திரும்ப இது எக்ஸிக்யூட் ஆகும், ரிப்பீட்டட் அன்டில் த ஐட்ரேஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ப்ராசஸாக நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PHP ப்ராசஸில் சொல்லியிருக்காங்க. Predefined or system or built-in function. PHP has a wide collection of built-in function that can be called directly from within a script அப்படின்னு சொல்கிறாங்க. directly from within a script to perform a specific task. This built-in function are what make PHP is a very efficient and productive scripting language. No installation is required to use this function. The PHP built-in function may be classified into various categories like PHP function. இது ஒரு 2 mark question கேட்கலாம். PHP built-in functions may be classified various categories. ஒரு 3 mark question கூட கேட்கலாம். even though inside questionல ஒரு 3 mark question. okay, so various categories like PHP string function, PHP array function, PHP math function, PHP MySQL line function, PHP file system function, PHP file system function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ இது புது புக்கில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, பழைய புக்கில் இது எல்லாமே இருக்காது. எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டென்ட் எல்லாமே நியூ புக்கில் தான் அவைலபிலிட்டியாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட் ஓல்டு புக்கெலாம் வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த ஓல்டு புக்கில் இந்த கண்டென்ட் இருக்காது, நியூ புக்கில் தான் அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் ரீகால் டு த ஃபங்க்ஷன்ஸ். என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீடிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் ஃபங்க்ஷனில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா PHP string function that helps to manipulate string. manipulate அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா edit, delete, cut, copy, paste இதுதான் என்னன்னு சொல்ல முடியும்னா manipulate அப்படின்னு சொல்ல முடியும். அது எதில் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in string. PHP array function அப்படின்னு சொல்கிறோம். function that allow you to access and manipulate arrays. என்னுடைய அரேவை ஆக்சஸ் பண்ணி நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம், அரேவில் ப்ராசஸ் பண்ண முடியும். அது இங்கே PHP அரே ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா PHP math function. PHP math function that helps to perform mathematical operations. PHP MySQL live function அப்படின்னு சொல்கிறாங்க. function that allows to access MySQL database server. அப்படின்னு சொல்கிறாங்க. PHP is a file system function. ஸோ இதில் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் தட் allow you to access and manipulate files. இதில் என்ன பண்ணுறாங்க, manipulate files. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். என்னென்னு பார்த்தீங்கன்னா PHP string function, PHP array function, PHP math function, PHP MySQL function, PHP file system function. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் முடிச்சிருக்கோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ஃப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஓகே, பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? எதாவது புரியல அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கால் டு மீ அண்ட் கான்டாக்ட் வித் மீ. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். பேராமீட்டர் இஸ் அ பாஸ் டு த வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூஸ் கேன் பி பாஸ்டு ஃப்ரம் ஒன் ஃபங்க்ஷன் டு அனதர் ஃபங்க்ஷன் த்ரூ பேராமீட்டர்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர்லேருந்து இன்னொரு பேராமீட்டருக்கு என்ன பண்ணுறோம், கேன் பி பாஸ்டு ஒன் ஃபங்க்ஷன் டு அனதர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறோம், வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். த்ரூ எது மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இன் த பேராமீட்டர்ஸ். த பேராமீட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஆர்கியூமெண்ட்ஸ். பேராமீட்டருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேராமீட்டர்ஸ்
ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அது யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூஸ் கேன் பி பாஸ்டு ஃப்ரம் ஒன் ஃபங்க்ஷன் டு அனதர் ஃபங்க்ஷன் த்ரூ பேராமீட்டர்ஸ். The parameter is also called as arguments. It's like variables. Argument அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் தான். பேராமீட்டர் அப்படின்னாலும் அது வேரியபிள் தான். இந்த பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா டூ டைப்பாக சொல்ல முடியும். இன் பைத்தான் ஆர் C++ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும். ஸோ பார்ப்போம். அதை நான் எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்குமெண்ட்ஸு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டூ மெத்தடில் எப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். The arguments are maintained after the function name and inside of parenthesis. Parenthesis அப்படிங்கிறது எதுன்னு தெரியுமில்லையா, நம்ம இப்படி சொன்னோம் இல்லையா, அதுதான் parenthesis. ஸோ இது இன்சைடில் தான் அவைபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. There is no limit for sending arguments. ஒரு ஆர்குமெண்ட்டை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு லிமிட் கிடையாது. Just separate them with a comma notation. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 1 மார்க், இது ஒரு 1 மார்க்கு, இது ஒரு 1 மார்க்கு, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், இன்சைடு கொஸ்டினில் கேட்க முடியும். சரிங்களா? Now example 1. The following example has a function with one argument அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. PHP ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பிகினிங்கு. ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் அண்ட் $sign எஸ் நேம். எஸ் நேம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இங்கே கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது ப்ராசஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு டீட்டெயிலும் கெட் பண்ணுறோம். என்னென்ன டீட்டெயில் கெட் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைல் இஸ் ஆ ப்ராசஸ். எஸ் நேம் டாட் இன் தமிழ்நாடு. பிஆர் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். பிஆர் அப்படிங்கிறது என்னது? பிரேக். ஸோ எதுக்கு பிரேக்கு? என்னுடைய வேல்யூஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஸோ இது மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு வேல்யூ இங்கே கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கெட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் யூ கேன் சேம் வேல்யூ டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். சேம் வேல்யூ டு டிஸ்பிளே. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அனதர் ஒன் எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் a function with 2 arguments. என்னென்னது? நேமு, ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்போ இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதுதான் நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேமு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் என்னென்னு சொல்லலாம்? ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம், பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நான் அங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் $sign நேம் $s strength. எக்கோ எஸ் நேம் டாட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் டாட் ஸ்ட்ரென்த்து. என்னுடைய வேல்யூஸ் அந்த ஸ்கூலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட். முன்ன வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். இந்த ப்ரோக்ராமில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் அ ஸ்டூடெண்ட் நேமு, அனதர் ஒன் இஸ் அ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து. இங்கே பாருங்கள் கர்லி பிரேஸ்குள்ளே கொடுத்துருக்குமா. ஸோ இங்கே என்ன கர்லி பிரேஸ் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, இது என்னது? ஸ்கூல் நேமு. இந்த 200ங்கிறது என்னது? ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இது மாதிரி என்ன பண்ணால் நிறையா ஸ்கூலுடைய இதை கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா எக்ஸாம்பிள் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபார் எ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் எ வேல்யூ யூஸ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் அப்படின்னா சிம்பிளி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆட். உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வேல்யூ இருக்கலாம், 3 வேல்யூ இருக்கலாம், 2 வேல்யூ. இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 வேல்யூ ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க. $sign z equal to $sign x plus $sign y. ஸோ என்னுடைய வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் $sign z. இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொண்டு போய் இசட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஆமாம் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் y equal to a plus b அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, மறந்துருந்தால்
ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே ஒய்ங்கிறத நம்ம இசட்டுன்னு வச்சுக்கிறோம், ஏங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், ப்ளஸ் பிங்கிறத இங்கே ஒய்ன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அதான் ப்ராசஸ். எக்கோ 5 + 10 = சம் டாட் சம் 5, 10 பி ஆர் பிரேக் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வேல்யூக்கும் ஸ்பேஸ் விடுறதுக்காக. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணோம். இங்கே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் யூஸிங் அரே இன் PHP when combine the for each statement. மோர் தென் வேல்யூ யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸோ இந்த கிளாஸ் லெவலில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் நம்ம புக் பேக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 5th சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு இன்ட்ரடக்ஷனில் ஃபங்க்ஷன் அண்ட் அரே டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஃபங்க்ஷனுடைய டைப்ஸ் 3 டைப்ஸ், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் அரே இன் PHPங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ரிகார்டிங் எனி டவுட் இருந்தது அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.